இந்த ராவணன் வந்து யார் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ நம்ம ஒரு வழியா வந்து நம்ம ஜனனிக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மதிவதனி அண்ட் ஜனனி 2 பேருமே. அண்டு ராவணன் பத்தின எல்லா உண்மைகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதிவதனி வந்து நம்ம ஜனனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை ரொம்பவே வந்து நம்பி தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே காமிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கேட்கும்போது நம்ம ஜனனிக்கு வந்து அப்படியே பயங்கர ஒரு மாரி அது என்ன சொல்றது? கை கால்லாம் அந்த அளவுக்கு நடுங்குது. இப்படிப்பட்டவன் எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? அப்படிங்கிற மாரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அவ வந்து இதுவரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விஷயத்துலயுமே உண்மை சொன்னது கிடையாது. எல்லாமே பொய். அவனோட பேரு முதற்கொண்டு கூட எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா இப்போ அவன் வந்து இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிற பேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனி சொன்ன உடனே மதிவதனிக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. இவ வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரையுமே வந்து இவ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுதான் வந்து இவன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "என்ன ஜனனி சொல்ற? இவன் உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மேம். நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, தர்ஷினிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அது மட்டும் இல்லாம, அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஆள் எப்படி அங்க முடியும்? அப்படின்லாம் உங்ககிட்ட நான் சொன்னேனே. அது வேற யாரும் கிடையாது. இதே ராவணன் தான். இப்போ எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாருக்குமே வந்து நல்லது பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ இவர வந்து நம்புற மாரியே வந்து தோணல. இவர் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா சத்தியமா வந்து இவர் உங்களுடைய ஹஸ்பண்டா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஜனனி சொல்றாங்க. ஸோ இவர் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் இவர் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. நிச்சயமா சொல்றேன் ஜனனி, இவர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா, பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஆபத்து உங்க குடும்பத்துக்கு நடக்கப் போகுது. அது மட்டும் என்னால வந்து ஷியூரா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா, ஜனனி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராவணன் இதுக்கு முன்னாடி வந்தது, நடந்துக்கிட்டது, பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன ஜனனி, என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இல்ல மேடம், இப்போ நீங்க சொல்லும்போது தான் எனக்கு எல்லாமே வந்து புரியுது. நிச்சயமா என் குடும்பத்துக்கு இவரால பெரிய ஆபத்து ஏதோ ஒண்ணு நடக்கப் போகுது. ஆனா அது என்ன ஆபத்து அப்படிங்கிறது தான் என்னால ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியல. தர்ஷினி கிட்டயும் இதுக்கான பதில கேட்டோம் அப்படின்னா, அவளுமே எதுவுமே வாய தொறந்து பேசவே மாட்டேங்கிறா." அப்படின்னு சொல்லும்போது, தர்ஷினி பேசாம இருக்கிறதுக்கு காரணம் கூட இந்த ஆளா கூட இருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசி மேனிபுலேட் பண்ணி தர்ஷினிய பேச வைக்காம பண்றதுக்கு இவனுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதே தான் இப்ப வந்து உங்க வீட்டு பொண்ணுகிட்டயும் இவன் வந்து காமிச்சிருக்கா. அதனால தான் அவ எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாம அமைதியாவே வந்து இருக்கா. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன மேம் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஆமா ஜனனி, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் கூட நான் வாழ்ந்திருக்கேன். அவன் எப்படிப்பட்ட சைக்கோ, எப்படியெல்லாம் அவனோட கொடூர புத்தி யோசிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதிவதனியே வந்து டைரக்ட்டா ராவணனுக்கு கால் பண்ணி, "உங்ககிட்ட நான் வந்து பேசணும். நான் அகைன் வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். நான் எங்க இருக்கேன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அங்க வாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஸோ ராவணனுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்க வந்துடுறாங்க. வாட் அ சர்ப்ரைஸ்! என்ன மதி, நீ என்ன கூப்பிட்டுருக்கியா? எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்கே. ஆமா, எதுக்காக நீ என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிற? அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, இவ்ளோ நாள் வரைக்கும் நான் வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தேன். ஸோ அதனால நான் எத பத்தியுமே வந்து கண்டுக்கல. ஆனா இப்போ அகைன் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங் வாங்கி வந்திருக்கேன். ஸோ என் குழந்தை விஷயத்துல நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே மனசு விட்டு பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. மனசு விட்டு பேசணுமா? சரி, என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதிவதனியோட ஃபோன எடுத்து வந்து பார்க்குறாரு. என்ன நான் ரெக்கார்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சீப்பான வேலைய பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? கரெக்ட். அப்போ இது இங்கேயே இருக்கட்டும். சரி, நீ என்ன பேசணுமோ அத பேசு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, இவ்ளோ நாள் வரைக்கும் உங்க கூட வாழ்ந்தது எல்லாமே வந்து எனக்கு போதும். அதுக்காக தான் நான் உங்கள விட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கி என் குழந்தையோட நான் ரொம்ப நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா வேற ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு அத பத்திலாம் எதுவுமே வந்து தோணல. ஆனா, எப்போ இந்த ஊருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேனோ, ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு என் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான் தோணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வரும். அதுக்காக என் குழந்தைக்கு உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ, அத நான் பண்றதுக்கு இப்பவே ரெடியா இருக்கேன். அதுக்காக தான் நான் பேசுறதுக்கு உங்கள கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ ராவணன் வந்து சுத்தி புத்தியும் வந்து வீட்ட எல்லாமே வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற யாராவது வீட்டுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்த மதிவதனி வந்து, "நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வீட்ட சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "பயப்படாதீங்க. அப்படிலாம் யாருமே வீட்டுக்குள்ள இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க.
வாட் பயமா எனக்கா? என்ன மதி என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்களை பற்றி நான் இதை விட இன்னும் அதிகமாகவே தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இப்படி பயந்து போய் நீங்கள் வீட்டை சுற்றி பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்னை பற்றி? நான் என்ன அவ்வளோ பெரிய கோழையா? இல்லை நீ வந்து நினைக்கிற மாதிரி நான் பயந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனை கிட்ட ராவணன் வந்து கேட்குறாரு. நான் இப்போ உங்ககிட்ட வேறு எதையுமே வந்து பேச விரும்பலை. ஸ்ட்ரைட்டாக நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஜனனியை தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யா அஃப்கோர்ஸ் ஜனனி நல்லாவே தெரியுமே, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவங்கள இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மதிவதனி சொல்லிடுறாங்க. சரி, இப்போ என்ன விஷயம் உனக்கு தெரியணும்? டைரெக்டாக கேளு, நான் பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஜனனி வீட்டில் தான் போய் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, எதுக்காக நீங்கள் இப்போ ஜனனி வீட்டுக்குள்ளே போகிறீங்க? உங்களுக்கு அவங்களுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது? எதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் அப்போ போயிருக்கீங்க? எனக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும். இது வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே என்கிட்ட உண்மையை சொன்னதே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துலையாவது நீங்கள் உண்மையாக ஜெனியூனாக என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனி கேட்குறாங்க. என்ன மதி, என்னை பார்த்து இவ்வளோ சீப்பாக நீ எடை போட்டு வச்சுருக்க? கண்டிப்பாக என்னோட பொண்ணாடிக்கிட்ட நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னா என்ன? கண்டிப்பாக நான் வந்து உண்மையை சொல்கிறேன். இப்போது நான் எதுக்காக அந்த ஆதிகுணசேகரன் வீட்டுக்குள்ளே போயிருக்கேன்? அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு எதுக்காக அவங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீட்டில் கண்டிப்பாக யாருமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. கண்டிப்பாக யாருமே இல்லை, நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஷோர், நான் எதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்கேன்னா, அந்த வீட்டில் இருக்கிற ஆதி குணசேகரன் அவனை பழி வாங்கணும். அவனை மட்டும் கிடையாது, அவன் குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த பேரையுமே மொத்தமாக பழி வாங்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ராவணன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டவுடனே வந்து நம்ம மதிவந்தனைக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. ஆதி குணசேகரனோட குடும்பத்தை பழி வாங்கணுமா? அப்படி எதுக்கு அந்த ஆளை பழி வாங்கணும்னு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறீங்க? அப்படி உங்களுக்கு அவர் என்ன தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன பண்ணிட்டாரா? என் வாழ்க்கையவே ஒட்டு மொத்தமாக அழிச்சவனே அந்த ஆதி குணசேகரன் தான். அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவனையும் அவன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சும்மா விட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு இன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி மதிவதனி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருபதி, இந்த கதை இப்போ கிடையாது, நான் சின்ன வயசில் ஆரம்பித்த ஒரு கதை. அது மட்டும் கிடையாது, இந்த ஆதிமுத்து இருக்கானே, அதாவது ஆதி குணசேகரனுடைய அப்பா, அவரும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே உயிருக்குயிராக வந்து காதலிச்சாங்க. அப்படிப்பட்ட உயிருக்குயிராக காதலிச்ச எங்கள் அம்மாவை என் கண்ணு முன்னாடியே வந்து அந்த ஆதி குணசேகரன் வந்து குத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த ட்விஸ்ட்டை கேட்டோடனே மதிவதனிக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா கதைக்களத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய ட்விஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.